الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا نبينا مولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والفجر وليال عشر والشفع والوتر صدق الله العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிவந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வின் பேரருளால் இவ்வாண்டு துல்ஹஜ் மாதத்தினுடைய 9வது நாளை நாம் எந்த நாளை அரஃபாவினுடைய நாள் என்று சொல்லுகின்றோமோ அந்த நாளை இன்றைய தினத்தில் நாம் அடைந்திருக்கிறோம். அரஃபாவினுடைய நாள் என்பது நம்மை பொறுத்தவரை அது ஒரு நோன்போடு முடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்கலாம். ஆனால் ஹாஜிகளுக்கு அப்படி இல்லை. ஹாஜிகளுக்கு அரஃபாவினுடைய நாள் என்பது மிகுந்த முக்கியத்துவம் மிக்க ஒரு நாள். இந்த நாள் தான் அவர்களுக்கு பெருநாள். அரஃபாவினுடைய நாள் எதுவோ அந்த நாள் தான் ஹாஜிகளுக்கு அது ஒரு பெருநாள், மிகுந்த முக்கியத்துவத்துக்குரிய ஒரு நாள். ஹதீஸுகளிலும் அந்த சிறப்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாளுக்கு சொல்லி இருக்கிறார்கள். ஒரு சாதாரணமான ஒரு மனிதர் ஹாஜியாக மாறுதல் என்பது இந்த நாளில்தான். இந்த அரஃபாவினுடைய நாளை, துல்ஹஜ்ஜினுடைய பிறை 9வது நாளை ஒரு ஹாஜி, ஒரு மனிதர் தவறவிட்டு விட்டார் என்றால், ஹஜ் செய்ய வேண்டும் என்று நாடி சென்று இந்த நாளை தவறுவிட்டு விட்டார் என்றால் நிச்சயமாக அவர் ஹாஜியாக ஆகவே முடியாது. அவர் ஹஜ் செய்தவராக மார்க்கத்தின் பார்வையில் சொல்ல முடியாது. அவர் மீண்டும் ஹஜ் செய்வதற்கு, இந்த அரஃபாவினுடைய நாளை அடைவதற்காக வேண்டி மீண்டும் அடுத்த ஒரு ஆண்டு காலம் அவர் காத்திருக்க வேண்டிய நிலை என்பது ஏற்படும். அதனால் இந்த நாள் என்பது ஹாஜிகளுக்கு மிகுந்த முக்கியத்துவத்தை தரக்கூடிய ஒரு நாள் என்பது ஹாஜிகள், ஹஜ்ஜுக்கு சென்று வந்த ஹாஜிகளுக்கு நிச்சயமாக தெரியும். அதே நேரம் குர்ஆனும் ஹதீஸும் இந்த நாளுக்கு என்று நிறைய சிறப்புகளை சொல்லித் தருகிறது. அரஃபாவினுடைய இந்த நாளுக்கு என்று நிறைய சிறப்புகளை நமக்கு சொல்லித் தருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நிறைய செய்திகளை நமக்கு சொல்லுகிறார்கள். அதே போன்று குர்ஆனும் நமக்கு நிறைய செய்திகளை சொல்லுகிறது. எந்த அளவுக்கு என்றால், அல்லாஹ் திருக்குர்ஆனில் இந்த நாளை குறித்து, அரஃபாவினுடைய இந்த நாள் குறித்து அல்லாஹ் 3 இடங்களில் சத்தியமே செய்கிறான். அரஃபாவினுடைய நாளை பற்றி அல்லாஹ் சத்தியம் செய்து சொல்லுகிறான். வல் ஃபஜ்ர் வலயாலின் ஆஷிர்,
அதிகாலையின் மீது சத்தியமாக, 10 இரவுகளின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த 10 இரவுகள் எந்த நாட்கள், அந்த 10 நாட்கள் எந்த நாள் என்பது திருக்குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்லக்கூடிய தகவல். துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள், பிறை 1 இருந்து துல்ஹஜ்ஜினுடைய பிறை 10 வரை, தற்போதைய கணக்கின்படி நாளை வரை இந்த 10 நாட்களும் அல்லாஹ்வினால் சத்தியம் செய்யப்பட்டு சொல்லப்படுகிறது. இந்த நாளை அல்லாஹ் சத்தியமிட்டு செய்திகளை சொல்லுகிறான். அந்த 10 நாளில் அரஃபாவினுடைய நாளும் சேர்ந்திருக்கிறது, துல்ஹஜ்ஜினுடைய பிறை 9வது நாளும் சேர்ந்திருக்கிறது. எனவே இந்த நாளை பற்றியும் அல்லாஹ் சத்தியம் செய்து சொல்லுகிறான். அடுத்து வரக்கூடிய செய்தி வஷ்ஷஃபி வல் வத்ர் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இரட்டையின் மீது சத்தியமாக, ஒற்றையின் மீது சத்தியமாக அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை. இரட்டை என்பது என்ன, ஒற்றை என்பது என்ன? திருக்குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள், இரட்டை என்பது துல்ஹஜ்ஜினுடைய பிறை 10வது நாள், அதாவது பெருநாள். இது அல்லாஹ்வுடைய பெருநாளின் மீதும் அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். சரி, ஒற்றை என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அந்த ஒற்றை என்பதனுடைய எந்த நாளை அல்லாஹ் சொல்லுகிறான்? வேறு எந்த நாளும் அல்ல, அரஃபாவினுடைய நாள். துல்ஹஜ்ஜினுடைய பிறை 9வது நாள், ஒற்றைப்படையில் வரக்கூடிய பிறை 9 அரஃபாவினுடைய நாளின் மீதும் அல்லாஹ் சத்தியம் செய்து சொல்லுகிறான். எனவே துல்ஹஜ்ஜினுடைய பிறை 9 மீதும் துல்ஹஜ்ஜினுடைய பிறை 10 மீதும் தனியாக அல்லாஹ் சத்தியம் செய்து சொல்லுகிறான். 2 சத்தியங்கள் வந்துவிட்டன. அரஃபாவின் மீது அல்லாஹ், அரஃபாவுடைய நாள் மீது அல்லாஹ் செய்யக்கூடிய சத்தியம், 2 சத்தியங்கள் வந்துவிட்டது. 3வது அல்லாஹ் சூரத்துல் புரூஜ் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை வஷாஹிதின் வ மஷ்ஹூத் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். சாட்சியாளர்களின் மீதும் இன்னும் சாட்சி சொல்லப்படுபவற்றின் மீதும் சத்தியமாக என்று அல்லாஹ் சொல்லுகிறான். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆயத்திற்கு விளக்கம் தரும் பொழுது வஷாஹிதின் வ மஷ்ஹூத் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அதற்கு என்ன விளக்கம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். வஷாஹித் என்பது யௌமுல் ஜும்ஆ, வெள்ளிக்கிழமை. வமஷ்ஹூத் என்று சொல்வது யௌமுல் அரஃபா, அரஃபாவினுடைய நாள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த நாளின் மீதும் அல்லாஹ் சத்தியமிட்டு செய்தியை சொல்லுகிறான். 3 சத்தியங்கள் அல்லாஹ் இந்த நாளின் மீதும் சத்தியம் செய்திருக்கிறான், 3 நிலைகளில். அப்படி என்றால் இந்த நாள் எவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறது, அரஃபாவினுடைய நாள் என்பதை நாம் புரிந்து கொள்ள. அல்லாஹ் சத்தியம் செய்யக்கூடிய வமஷ்ஹூத் என்று இந்த நாளை பற்றி அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறானே, அதற்கு என்ன காரணம்? இந்த நாளை குறித்து சாட்சி சொல்லப்படுபவற்றின் மீது சத்தியமாக என்று மஷ்ஹூத் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எதற்கு இந்த நாள் குறித்து அல்லாஹ் இப்படி ஒரு பெயர் சொல்லுகிறான் என்றால், அதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் உண்டு. அல்லாஹு தஆலா ஆலமுல் அர்வாஹில், இந்த உலகம் அல்ல, ஆலமுல் அர்வாஹ், இதற்குள்ள முந்திய ரூஹுகளினுடைய உலகத்தில் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து அவர்களுடைய முதுகந்தண்டை தடவினான். தடவிய பொழுது கியாமத் நாள் வரை வரக்கூடிய எல்லா படைப்புகளும் மனிதர்களும் வெளியானார்கள். வெளியான பொழுது அவர்களை எல்லாம் அல்லாஹ் ஒரு இடத்திலே ஒன்று கூட்டினான். அறிஞர் பெருமக்களுடைய கருத்தின்படி அரஃபாவினுடைய மைதான், அரஃபாவினுடைய திடலில் அல்லாஹ் கியாமத் நாள் வரை வரக்கூடிய எல்லா மனிதர்களையும் அல்லாஹ் ஒன்று திரட்டினான். ஒன்று திரட்டி வைதஅഖذனா ரப்புக, அல்லாஹ் கேட்டான். அங்கு ஒரு ஒப்பந்தத்தை எடுத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களில் துவங்கி கியாமத் நாள் வரை வரக்கூடிய எல்லா மனிதர்களிடத்திலும் அல்லாஹ் ஒரு ஒப்பந்தம் எடுத்தான். வைதஅഖذ ரப்புக மின் பனி ஆதம மின் ظுஹூரிஹிம் ذُرِّيَّتَهُمْ வஅஷ்ஹதுஹும், அல்லாஹ் எடுத்த ஒப்பந்தம் அலஸ்து பிரப்பிக்கும், உங்களுக்கு நான் உங்களுடைய ரப்பாக இல்லையா என்று அல்லாஹ் கேட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமுதாயம் அத்தனை நபர்களை ஒன்று கூட்டி அலஸ்து பிரப்பிக்கும், நான் உங்களுக்கு சாட்சியாக இல்லையா என்று அல்லாஹ் கேட்டான். காலு
நான் உங்களுடைய ரப்பாக இல்லையா என்று அல்லாஹ் கேட்டான். அலஸ்து பிரப்பிக்கும் காலு பலா, எல்லா மக்களும் சொன்னார்கள் நீ எங்களுடைய ரப்பாக இருக்கிறாய் என்று சொன்னார்கள். எல்லா மக்களும் நீ எங்களுடைய ரப்பாக இருக்கிறாய் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களில் துவங்கி கியாமத் நாள் வரை வரக்கூடிய எல்லா மக்களும் சொன்னார்கள். அல்லாஹ் இந்த நிகழ்வு நடத்தி காண்பித்தது அரஃபாவினுடைய திடலில் நடந்ததினால் அல்லாஹ் அந்த இடத்திற்கு அந்த நாளிற்கு மஷ்ஹூத் என்று பெயர் வைத்து இங்கு சத்தியம் என்று சொல்லுகிறான். எல்லா மக்களிடத்திலும் ஒன்று திரட்டி நான் உங்களுடைய ரப்பா என்று அல்லாஹ் சாட்சி வாங்குகிறான். எல்லா மக்களும் சொன்னார்கள் நீ எங்களுடைய ரப்பு என்று சொன்னார்கள். அதனால் அல்லாஹ் அந்த நாளிற்கு மஷ்ஹூத் என்று பெயர் வைத்திருக்கிறான் என்று அறிஞர் பெருமக்கள் நமக்கு ஒரு காரணத்தை சொல்லுகிறார்கள். அரஃபாவினுடைய நாளுக்கு என்று தனித்துவமான சிறப்புகள் உண்டு. மிக முக்கியமாக அந்த திடலுக்கு ஏன் அரஃபா என்று பெயர் வந்தது? அரஃபா என்று அந்த திடலுக்கு ஏன் பெயர் வந்தது? மிக முக்கியமான ஒரு காரணமாக ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சொர்க்கத்திலே இருந்து இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டதற்கு பின்னால் ஒவ்வொருவர்களும் வேறு வேறு இடங்களில் இறக்கப்பட்டார்கள். நீண்ட காலங்கள் இருவர்களும் தன்னுடைய தவறுகளுக்காக வேண்டி தொடர்ந்து அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கொண்டு இருந்தார்கள். நீண்ட காலம் துஆ செய்து கொண்டே இருந்தார்கள். அந்த துஆவினுடைய பலனால் ஒருவருக்கொருவர் அரஃபாவினுடைய மைதானத்தை சந்திக்கும் பொழுது வெவ்வேறு இடங்களில் இருந்து ஒருவருக்கொருவர் வந்து நேரடியாக ஒருவருக்கொருவர் சந்தித்துக் கொண்ட இடம் அரஃபாவினுடைய மைதானம். அந்த இடத்தில் சந்தித்துக் கொண்டார்கள். சந்தித்துக் கொண்டதோடு மட்டும் இல்லாமல் அவர்கள் தொடர்ந்து துஆ செய்து கொண்டே இருந்தார்கள் இல்லையா? அந்த துஆவையும் அல்லாஹ் அந்த இடத்தில் தான் அவருடைய தௌபாவையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டார். அரஃபாவினுடைய இந்த நாளில் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒருவருக்கொருவர் சந்தித்துக் கொண்டார்கள், அறிந்து கொண்டார்கள் என்கிற அர்த்தத்தின்படி அரஃபா என்ற அந்த இடத்திற்கு பெயர் வந்தது. இது ஒரு காரணம். இதோடு சேர்ந்து கூடுதல் தகவல் என்னவென்றால், நீண்ட காலங்கள் கேட்டுக்கொண்டிருந்த அந்த துஆவை அல்லாஹ் எங்கு ஏற்றுக்கொள்கிறான் என்றால் இந்த அரஃபாவினுடைய திடலில் அவர்கள் துஆ செய்யும் பொழுது அவர்களுடைய தௌபாவை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். அதனால் தான் அரஃபாவினுடைய மைதானத்துல ஹாஜிகளுக்கு என்று இருக்கக்கூடிய மிக முக்கியமான அமல் துஆ தான், வேற எதுவுமே கிடையாது. ஹாஜிகள் அரஃபாவுடைய மைதானத்தில் என்ன அமல் செய்யணும்? துஆ செய்யணும். தங்களுடைய பாவங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே தொடர்ந்து துஆ செய்ய வேண்டும். இதை தவிர வேறு மிக முக்கியமான அமல் என்பது அரஃபாவுடைய மைதானத்தில் வேறு எதுவும் ஹாஜிகளுக்கு கிடையாது. அந்த அளவிற்கு அல்லாஹ் அந்த இடத்தில் துஆவுக்கு என்று தனித்துவமான ஒரு முக்கியத்துவத்தை வைத்திருக்கிறார். அதே சமயம் இன்னொன்றையும் நாம் யோசித்து பார்த்தோம் என்றால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. அரஃபாவினுடைய அந்த நாள் பற்றியும் அந்த நாளில் இருக்கக்கூடிய நாளுக்கு இருக்கக்கூடிய சிறப்புகள், அதனுடைய உயர்வுகள் குறித்து நாம் யோசித்தால் மிகுந்த ஆச்சரியமாக உண்டு. மற்ற எந்த இடங்களுக்கும் இல்லாத ஒரு சிறப்பை, ஒரு உயர்வை அல்லாஹ் அரஃபாவுடைய திடலுக்கு மட்டுமே அல்லாஹ் தந்திருக்கிறார். அரஃபாவுடைய மைதானம் சிறப்புக்குரியது. பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ஹாஜிகள் அந்த இடத்தில் தங்குவதன் மூலமாகத்தான் ஒரு மனிதன் ஹாஜியாகவே மாறுகிறான். அவ்வளவு உயர்வுகள் உண்டு, அவ்வளவு சிறப்புகள் உண்டு. ஆனால் என்ன ஆச்சரியம் தெரியுமா? அது இந்த ஒரு நாளுக்கு மட்டும்தான். துல்ஹஜ்ஜுடைய பிறை 9 மட்டும்தான் அந்த சிறப்பு. துல்ஹஜ்ஜுடைய பிறை 9வது நாள் மாலை நேரத்தில் அரஃபாவுடைய மைதானத்துல அந்த இடத்தில் ஹாஜி தங்கி இருக்க வேண்டும். தங்கி இருந்தால் மட்டும்தான் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவர் ஹாஜியாக மாறுகிறார், அன்று பிறந்த பாலகனாக மாறுகிறார். எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு அன்று பிறந்த பாலகனாக மாறுகிறார். இல்லை என்றால் இந்த மூன்றும் ஒன்று சேர்ந்திருக்க வேண்டும். இடம் ஒன்று சேர்ந்திருக்க வேண்டும், நேரம் ஒன்று சேர்ந்திருக்க வேண்டும், நாளும் ஒன்று சேர்ந்திருக்க வேண்டும். இந்த மூன்றில் ஏதாவது ஒன்று விடுபட்டாலும் சரி அவர் ஹாஜியாக ஆக முடியாது. அவர் ஹாஜியாக ஆக முடியாது. அதே சமயம் அந்த இடத்தினுடைய சிறப்புகளையும் அடைந்து கொள்ள முடியாது.
இந்த மூன்றும் ஒன்று சேர்ந்திருக்க வேண்டும். ஒரு மனிதர் ஆசைப்படுகிறார், நான் ஹஜ் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார், என்னுடைய ஹாஜியாக நான் மாற வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஆனால் துல்ஹஜ்ஜுடைய பிறை 9 இல்லாமல் மற்ற நாளில் போய் துல்ஹஜ்ஜுடைய பிறை 10 11 12 அல்லது வேறு ஏதோ ஒரு நாள் பிறை 9 இல்லாமல் வேறொரு நாளில் அரஃபாவுடைய மைதானத்தில் போய் இருக்கிறார். அதே இடம்தான், அதே நேரத்தில் இருக்கிறார். இருந்து கொண்டு துவா என்னதான் துவா செய்தாலும் சரி அவர் ஹாஜியாக ஆக முடியாது. காரணம், துல்ஹஜ்ஜுடைய பிறை 9 அரஃபாவினுடைய மைதானத்தில் அந்த நேரத்தில் லுகர் மதியத்தினுடைய நேரத்திலே இருந்து மக்ரிபினுடைய நேரம் வரை, மதியத்தினுடைய நேரத்திலே இருந்து லுகர் நேரத்திலே இருந்து மக்ரிபினுடைய நேரம் வரை இந்த இடைப்பட்ட இந்த நேரத்திற்குள்ளாக ஒரு ஹாஜி அரஃபாவுடைய மைதானத்தில் போய் தங்கணும். அந்த இடத்தில் தங்கினால் மட்டும்தான் அவர் ஹாஜியாக ஆக முடியும். மக்ரிபுக்கு பின்னாடி போனார்னா ஹாஜியாக ஆக முடியாது. அந்த நேரங்கள் முடிந்து விட்டது. அல்லாஹ் அந்த இடத்திற்கு என்று ஒரு குறிப்பிட்ட ஒரு 6 மணி நேரம் மட்டும் அவ்வளவு சிறப்புகளை அல்லாஹ் அரஃபாவுடைய மைதானத்திற்கு வைத்திருக்கிறான். மற்ற எந்த நாளிலையும் செய்ய முடியாது. ஹஜ்ஜுக்கு சென்ற ஹாஜிகளுக்கு தெரியும், அங்கே ஒரு மஸ்ஜித் இருக்கு, ஒரு பள்ளிவாசல் உண்டு, மஸ்ஜிதே நமீரா. அரஃபாவினுடைய குத்துபா அங்குதான் நடக்கும். இமாம் அந்த மஸ்ஜிதில் இருந்து கொண்டுதான் குத்துபா செய்வார். அந்த இடத்திற்கு என்று இருக்கக்கூடிய தனித்துவமான ஒரு சிறப்பு என்னவென்றால், லுகரையும் அசரையும் லுகர்னுடைய நேரத்திலேயே தொழுகுவார்கள் ஹாஜிகள். அசருடைய நேரத்தில் அசர் தொழுக மாட்டாங்க. அசருடைய தொழுகையை லுகருடைய நேரத்திலேயே மதியத்தின் நேரத்திலேயே தொழுகுவார்கள். அந்த மஸ்ஜிதே நமீராவினுடைய பள்ளிவாசலில் இமாம் ஜமாஅத்தோடு தொழுகை நடக்கும். ஒரே நேரத்தில் சுமார் 4 லட்சம் நபர்கள் தொழுகக்கூடிய அளவுக்கு பிரம்மாண்டமான பள்ளிவாசல். 4 லட்சம் நபர்கள். பெரும்பாலும் சில ஹாஜிகள் போயிருக்கலாம், சில ஹாஜிகள் போவதற்குண்டான சூழ்நிலைகள் அமைந்திருக்காது. ஏனென்றால் அது ஒரு இடத்தில் இருக்கும், தங்கக்கூடிய இடங்கள் வேறு இடங்களாக இருக்கும். எனவே அங்கே இருந்து போய் தொழுகைக்காக வேண்டி செல்லுதல் என்பது சாத்தியப்படாமல் இருக்கலாம். அதனால் சில இடங்களில் கூடாரங்களிலேயே ஹாஜிகள் தொழுது கொள்ளக்கூடிய வழமை என்பது உண்டு. ஆனால் அந்த மஸ்ஜிதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கிய இடம், அந்த இடத்திலேயே மஸ்ஜிதே நமீரா என்கிற பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்கிறது. 4 லட்சம் நபர்கள் ஒரே நேரத்தில் தொழுகக்கூடிய அளவிற்கு பிரம்மாண்டமான பள்ளிவாசல். அந்த நேரத்தில் மட்டும்தான், ஆண்டுக்கு ஒரே ஒரு தடவை மட்டும்தான் இந்த 2 நேர தொழுகை அந்த பள்ளியில நடக்கும். மற்ற நாள்ல அந்த பள்ளியில தொழுகையே இல்லை. ஆண்டிற்கு அரஃபாவினுடைய நாளில் மட்டும்தான் அந்த மஸ்ஜித் நமீராவில தொழுகை நடக்கும். 2 நேர தொழுகை ஒரே நேரத்தில் இமாம் ஜமாஅத்தோடு ஜமா செய்து லுகரையும் அசரையும் ஒரே நேரத்தில் தொழுகுவார்கள். இதுவெல்லாம் அரஃபாவிலே நடக்கக்கூடிய அந்த நாளில் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஹாஜிகளுக்கு மட்டுமே நடக்கக்கூடிய சிறப்பு. அந்த நாளுக்கு என்று அல்லாஹ் அவ்வளவு பிரத்யேகமான சிறப்புகளையும் உயர்வையும் அல்லாஹ் தந்திருக்கிறான். ஹாஜிகளுக்கு கிடைக்கக்கூடிய அவ்வளவு ஒரு உயர்வு. அரஃபாவுக்கு என்று இருக்கக்கூடிய சிறப்புகளில் இன்னொரு சிறப்பு என்னவென்றால், நாம் செய்யக்கூடிய அந்த இடத்தில் துஆவுக்கு என்று அவ்வளவு முக்கியத்துவத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்திருக்கிறார்கள். ஹாஜிகள் செய்யக்கூடிய அத்தனை துஆக்களையும் அல்லாஹ் அங்கு என்ன கேட்கிறார்களோ அதையெல்லாம் அல்லாஹ் தந்து விடுகிறான். உடல்நிலை சரியில்லாத ஹாஜிகளாக இருந்தால் அவர்களை அரசாங்கமே என்ன செய்கிறது என்றால், ஆம்புலன்ஸ் போன்ற வாகனங்களிலே வைத்துக் கொண்டு அவர்களை அரஃபாவுக்கு கூட்டிவிட்டு கொண்டு வந்து கொஞ்ச நேரம் அவர்களை அங்கு இருக்க வைத்து விட்டு செல்லுவார்கள். எதற்காக வேண்டி என்றால், அவர்களும் ஹாஜியாக ஆக வேண்டும் என்பதற்காக. அந்த இடத்திற்கு என்று அவ்வளவு முக்கியத்துவத்தை மார்க்கம் தந்திருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முந்தைய காலங்கள்ல எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தது என்றால், அரஃபாவுடைய மைதானத்தை ஏழைகளுக்கு என்று தனியாக ஒதுக்கி வைத்திருந்தார்கள். செல்வந்தர்களாக இருப்பவர்கள் முஸ்தலிஃபாவிலே மட்டும் போய் தங்குவார்கள், அரஃபாவிற்கு அவர்கள் வரமாட்டார்கள்.
அரஃபாவில தங்க மாட்டார்கள். அரஃபா என்பது ஏழைகள் மட்டும் தங்கக்கூடிய ஒரு நிலை, முஸ்தலிஃபா என்பது பணக்காரர்கள் மட்டும் தங்கக்கூடிய ஒரு நிலையில் இப்படி ஒரு வேறுபாடு, ஒரு நிலை என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முந்தைய தலைமுறையில் அந்த நடைமுறைகள் இருந்தது. மக்காவாசிகள் இடத்தில் அந்த நடைமுறை என்பது இருந்தது. ஆனால் அதையெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடைத்து ஹஜ்ஜிலே அரஃபாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முக்கியத்துவப்படுத்தினார்கள். எந்த அளவிற்கு என்றால் எந்த விதமான வேற்றுமைகளும் இல்லாமல் எல்லா மனிதர்களும் சமம் என்கிற நிலையை உணர்த்த வேண்டும் என்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹ் அல் ஹஜ் அரஃபா, ஹஜ் என்றாலே அரஃபா என்று சொல்லி எல்லா ஹாஜிகளும் அரஃபாவிலே வந்து தங்கியதற்கு பிறகுதான் முஸ்தலிஃபாவிற்கு போக வேண்டும் என்கிற நடைமுறையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்தினார்கள். இந்த அரஃபாவினுடைய நாளுக்கு என்று எல்லா முஸ்லிம்களுக்கும் ஒரு தனியான ஒரு சிறப்பு உண்டு. அரஃபாவுடைய நாளை கவனிக்கப்படுவதற்கும் அந்த நாளை ஒரு பெருநாளை போன்று எடுத்துக்கொள்வதற்கும் எல்லா முஸ்லிம்களுக்கும் தனித்துவமான ஒரு சிறப்பு உண்டு, ஒரு கவனம் உண்டு. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ஒரு யூதன் வந்து கேட்டான், அமீருல் முஃமினீன் அவர்களே, அல்லாஹ் உங்களுடைய வேதத்தில் குர்ஆனில ஒரு ஆயத்தை அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறான். அந்த ஆயத்து இறங்கிய ஒரு நாள் அது போன்ற ஒரு ஆயத்து எங்களுக்கு கிடைக்கும் என்றால், எங்கள் சமுதாயத்திற்கு கிடைத்திருக்கும் என்றால் அந்த நாளை நாங்கள் பெருநாளாகவே நாங்கள் கொண்டாடுவோம். அப்படி ஒரு செய்தி எங்களுக்கு கிடைத்திருக்கும் என்றால் நாங்கள் அந்த நாளை பெருநாளாகவே நாங்கள் கொண்டாடுவோம் என்று ஒரு யூதன் வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே கேட்ட பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், என்ன ஆயத்துன்னு கேட்டாங்க. என்ன ஆயத்தை நீங்கள் சொல்லுகிறீர்கள்? அந்த யூதன் சொன்னான், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. இன்றைய நாளில் உங்களுடைய மார்க்கத்தை உங்களுக்கு நாம் பரிபூர்ணப்படுத்தி கொடுத்து விட்டோம் என்று சொல்லக்கூடிய இந்த ஆயத், இந்த வசனம் இறக்கப்பட்ட காரணத்திற்காக வேண்டி இந்த நாளை நாங்கள் பெருநாளாக கொண்டாடுவோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த யூதனுக்கு பதில் சொன்னார்கள், பத அரஃப்னா தாலிகல் யௌம வல் மகான அல்லதி நஸலத் ஃபீஹி அலைஹி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஹுவ காயிமுன் பி அரஃபத யௌமில் ஜும்ஆ. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன வார்த்தை, அந்த வசனம் எந்த நாளில் எந்த இடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நிலையில் இருக்கும் பொழுது அந்த வசனம் இறங்கியது என்பது எனக்கு தெரியும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த ஆயத்தை அல்லாஹ் எப்பொழுது இறக்கினான், எந்த நாளில் இறக்கினான், எந்த நேரத்தில் இறக்கினான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்து இறங்கும் பொழுது எந்த நிலையில் இருந்தார்கள் என்கிற அத்தனை செய்தியும் எங்களுக்கு தெரியும் என்று சொல்லிவிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அந்த நாள் யௌமுல் அரஃபா, அரஃபாவினுடைய நாளில் இறங்கியது. அந்த நாள் யௌமுல் ஜும்ஆ, வெள்ளிக்கிழமை இறங்கியது. அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கி வைத்தான், இந்த மார்க்கத்தை பரிபூர்ணப்படுத்தி கொடுத்தான். ஏன் அந்த யூதன் அப்படி ஒரு கேள்வியை கேட்டான் என்றால், இதற்கு முந்தி இருந்த எந்த நபிமார்களுக்கும் அல்லாஹ் இப்படி ஒரு செய்தியை அல்லாஹ் சொன்னதே இல்லை. அந்த நபியை பார்த்து உங்களுக்கு உடைய மார்க்கத்தை நாம் பரிபூர்ணப்படுத்தி கொடுத்து விட்டோம் என்று அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கோ அல்லது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கோ அல்லது மற்ற எந்த நபிமார்களின் சமுதாயத்திற்கும் அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு செய்தியை அல்லாஹ் அவருடைய வேதத்திலே அந்த நபிமார்களுக்கு சொல்லவே கிடையாது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, இந்த உம்மத்தே முஹம்மதியாவிற்கு அல்லாஹ் அப்படி ஒரு செய்தியை சொன்னான், இனி நீங்கள் வேறு யாரிடத்திலேயும் போய் தேவையாக வேண்டிய அவசியம் இல்லை. நபியே, உங்களுக்கு இந்த மார்க்கத்தை நாம் பரிபூர்ணப்படுத்தி கொடுத்து விட்டோம். இனி உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, கியாமத்து நாள் வரை எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் அனைத்தும் உங்களுக்கு தரப்பட்டு விட்டது. நீங்கள் வேற யாரிடத்திலேயும் போய் தேவையாக வேண்டிய அவசியம் இல்லை என்கிற கருத்தை பொதிந்த அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்களுடைய மார்க்கத்தை இன்றைய நாளில் உங்களுக்கு நாம் பரிபூர்ணப்படுத்தி விட்டோம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்னான்.
அதனால்தான் அறிஞர் பெருமக்கள் சொல்லுவாங்க, இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைத்ததற்கு பின்னால் மார்க்கம் சம்பந்தப்பட்ட மசாயில்கள் எதுவுமே இறக்கப்படல. ஹஜ்ஜுக்கு பின்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 2.5 மாதங்கள் ரசூலுல்லாஹ் ஹயாத்தோடு இந்த உலகத்துல வாழ்ந்தார்கள். அந்த 2.5 மாதங்களில் வேறு சில வசனங்கள் அருளப்பட்டு இருக்கிறதே தவிர, உபதேசமாக சில செய்திகள் தரப்பட்டு இருக்கிறதே தவிர, ஆனால் மார்க்கத்தினுடைய மசாயில் என்கிற அடிப்படையில், மார்க்க சட்டங்கள் என்கிற அடிப்படையில் இந்த வசனம் இறங்கியதற்கு பின்னால் அல்லாஹ் எந்த வசனத்தையும் அல்லாஹ் இறக்கவில்லை. அந்த அளவுக்கு மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது இந்த வசனம். அதனால்தான் அந்த யூதன் கேட்டான், நாங்கள் அதை பெருநாளாகவே எடுத்துக்கொள்வோம் என்றான். ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதில் சொன்னாங்க, எங்களுக்கு அந்த வசனம் இறங்கியது 2 பெருநாள் என்றார்கள். ஒன்று வெள்ளிக்கிழமை ஜுமாவினுடைய நாள், இரண்டாவது அரஃபாவினுடைய நாள், அதுவும் எங்களுக்கு ஒரு பெருநாள் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதில் சொன்னார்கள். எனவே அரஃபாவினுடைய நாள் என்பது நம்மை பொறுத்தவரை, முஸ்லிம் சமுதாயத்தை பொறுத்தவரை அதுவும் ஒரு பெருநாள். ஹாஜிகள் எப்படி அதை ஒரு பெருநாளாகவே பார்க்கிறார்களோ அதே போன்று அல்லாஹ் இன்றைய நாளில் தான், அதிலும் இவ்வாண்டு நமக்கு பொருத்தமாகவே அமைந்திருக்கிறது வெள்ளிக்கிழமை அரஃபாவினுடைய நாள். இந்த நாளில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அரஃபாவினுடைய மைதானத்தில் வைத்துதான் அல்லாஹ் அந்த வசனத்தை இறக்கி கொடுக்கிறான். எனவே இந்த நாள் இறங்கிய இந்த நாளில் தான் இந்த மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு பரிபூர்ணப்படுத்தி கொடுத்திருக்கிறான். ஒன்று குர்ஆனின் வழியில் பரிபூரணம், இன்னொன்று நுபுவத்தின் வழியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நபித்துவத்தின் வழியிலும் அல்லாஹ் இந்த நாளில் தான் பரிபூர்ணப்படுத்தி கொடுக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவினுடைய மைதானத்தில் வரலாற்று சிறப்புமிக்க மிக அற்புதமான ஒரு உரை நிகழ்த்தினார்கள். ரசூலுல்லாஹ் தன்னுடைய வாழ்நாளில் அவ்வளவு நீண்டதொரு உரை நிகழ்த்தியதே கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்டதொரு உரை, அதனுடைய விளக்கங்களும் அதனுடைய விரிவாக்கங்களும் பல நூல்களாக, அரபியிலும் உருதிலும் பல நூல்களாக வெளிவந்திருக்கிறது. அவ்வளவு அற்புதமான ஒரு செய்திகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத்து நாள் வரை தேவையான அத்தனை செய்திகளையும் இந்த அரஃபாவினுடைய உரையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதில் மிக முக்கியமான ஒரு செய்தி என்னவென்றால், ரசூலுல்லாஹ் தங்களுடைய சஹாபாக்களை பார்த்து, தங்களோடு ஹஜ்ஜுக்கு வந்திருக்கக்கூடிய சுமார் 1,24,000 சஹாபாக்களை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், தோழர்களே, இன்றைய நாளில் நான் உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அனைத்தையும் சரியாக செய்துவிட்டேனா? ரசூலுல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்வி. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வஅன்தும் துஸ்அலூன அன்னி ஃபமா அன்தும் காயிலூன், நீங்கள் நாளை மறுமை நாளில் என்னை பற்றி உங்களிடத்திலே விசாரிக்கப்படும். அல்லாஹ் உங்களிடத்தில் கேட்பான், இப்படி ஒரு தூதர் வந்தார், அந்த தூதர் உங்களுக்கு அவருடைய கடமைகளை எல்லாம், அவருடைய பொறுப்புகளை எல்லாம் சரியாக செய்து விட்டாரா என்று அல்லாஹ் கேட்பான். ஃபமா அன்தும் காயிலூன், நீங்கள் என்ன சொல்லுவீர்கள்? சஹாபாக்கள் கேட்கிறாங்க. 1,24,000 சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள். அந்த சஹாபாக்கள் சொன்னாங்க, قالوا يا رسول الله نشهد انك قد بلغت واديت ونصحت. இந்த சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு நாங்கள் சாட்சி சொல்வோம், உங்களுக்கு நாங்கள் சாட்சி சொல்வோம், நீங்கள் உங்களுடைய நுபுவத்தை பரிபூர்ணமான முறையில் எங்களுக்கு எடுத்து சொன்னீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்திகளை எல்லாம் சொன்னானோ, எந்த செய்திகளை எல்லாம் எங்களுக்கு தர வேண்டும் என்று சொன்னானோ அத்தனை செய்திகளையும் எங்களுக்கு பரிபூர்ணமாக சொல்லிவிட்டீர்கள். எங்களை நீங்கள் ஒழுக்கப்படுத்தினீர்கள், எங்களை நீங்கள் சீர்திருத்தப்படுத்தினீர்கள், எல்லா செய்திகளையும் எங்களுக்கு நீங்கள் முறையாக தெளிவாக நீங்கள் சொல்லிவிட்டீர்கள் என்று நாங்கள் அல்லாஹ்விடத்திலே உங்களை பற்றி நாங்கள் சாட்சி சொல்வோம். 1,24,000 சஹாபாக்களும் சொன்ன வார்த்தை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கேட்டதற்கு பின்னால் தங்களுடைய கலிமா விரலை வானத்தின் பக்கம் உயர்த்தி குழுமி இருக்கக்கூடிய முன்னால் இருக்கக்கூடிய சஹாபாக்களின் பக்கமும் காண்பித்து, வானத்தின் பக்கமும் மக்களின் பக்கமும் காண்பித்து ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹும்ம ஷஹத், அல்லாஹும்ம ஷஹத், அல்லாஹும்ம ஷஹத்.
அல்லாஹ் நீயே இதற்கு சாட்சியாக இரு, அல்லாஹ் நீயே இதற்கு சாட்சியாக இரு, அல்லாஹ் நீயே இதற்கு சாட்சியாக இரு என்று 3 தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒருபுறம் இந்த நாளில் தான் அல்லாஹ் திருக்குர்ஆனை பரிபூர்ணப்படுத்தி கொடுக்கிறார். அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் என்கிற திருக்குர்ஆனுடைய வசனத்தை இறக்கி வைத்து அல்லாஹ் ஒரு புறம் திருக்குர்ஆனை பரிபூர்ணப்படுத்தி கொடுக்கிறான். இன்னொரு புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாளில் தான், இந்த அரஃபாவினுடைய நாளில் தான் 1,24,000 சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், என்னுடைய நுபுவத்தை நான் சரியாக செய்து விட்டேனா, என்னுடைய நுபுவத்தினுடைய பொறுப்பை நான் சரியாக நிறைவேற்றி விட்டேனா? சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் சரியாக செய்து விட்டீர்கள், அல்லாஹ்விடத்திலே நாங்கள் வந்து சாட்சி சொல்வோம். நீங்கள் உங்களுடைய நுபுவத்தை பரிபூர்ணப்படுத்தி விட்டீர்கள், நாங்கள் அல்லாஹ்விடத்திலே சாட்சி சொல்வோம் என்று சொன்னார்கள். குர்ஆனையும் அல்லாஹ் பரிபூர்ணப்படுத்தி கொடுக்கிறான். இங்கு ஹதீஸும் பரிபூர்ணம் பெறுகிறது. இரண்டும் ஒரு சேர பரிபூர்ணம் பெற்ற ஒரு நாள், குர்ஆனும் ஹதீஸையும் பரிபூர்ணம் படுத்தி தந்த ஒரு நாள் தான் இந்த அரஃபாவினுடைய நாள். எனவே முஸ்லிம் சமுதாயத்திற்கு மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாள். எந்த விதத்திலும் சிறப்புகளுக்கு குறைவில்லாமல் நிறைவான சிறப்புகளை உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு நாள் தான் இந்த அரஃபாவினுடைய நாள் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் சத்தியம் செய்து இந்த நாளின் மீது பல்வேறு செய்திகளை நமக்கு தந்திருக்கிறான். ஒரு புறம், இன்னொரு புறம் மார்க்கத்தை பரிபூர்ணப்படுத்தி ஹதீஸையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையும் பரிபூர்ணம் பெறுகிறது. ரசூலுல்லாஹ் தன்னுடைய வாழ்நாளில் ஒரே ஒரு ஹஜ் தான் செய்தார்கள். அந்த ஒன்று இந்த நாளோடு முடிந்து விடுகிறது. அவருடைய இந்த நிறைவான உரைக்கு பின்னால் ஒரு 2.5 மாதங்கள், ரபீஉல் அவ்வல் பிறை 12, துல்ஹஜ்ஜினுடைய 10, அதை கடந்து முஹர்ரம் சஃபர் 2 மாதங்கள் இடையில இருக்கிறது. அதற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிவுகள் நிகழ்ந்து விட்டது. எனவே அந்த அளவுக்கு அரஃபாவினுடைய நாளுக்கு என்று தனித்துவமான முக்கியத்துவம் உண்டு. அதனால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நோன்பு நோற்பதை சுன்னத்தாக காட்டி தந்திருக்கிறார்கள். இந்த நாளில் நோன்பு நோற்பது, நோன்பு நோற்பதின் மூலமாக எவ்வளவு சிறப்புகள் என்றால், கடந்த ஓராண்டுக்கும் வரும் ஓராண்டிற்கும் நாம் செய்யக்கூடிய பாவங்களுக்கு அது குற்ற பரிகாரமாக ஆகும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஹாஜிகளுக்கு நோன்பு இல்லை, நமக்கு மட்டுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாஜி இல்லாதவர்களுக்கு நோன்பை சுன்னத்தாக ஆக்கி தந்திருக்கிறார்கள். ஹாஜிகள் நோன்பு நோக்க வேண்டிய கட்டாயமில்லை, நோன்பு நோக்கவே கூடாது ஹாஜிகள். அதே சமயம் பலர்களிடத்தில் இருந்து வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னா, இவ்வாண்டு வெள்ளிக்கிழமை அரஃபாவுடைய நாள் வந்திருப்பதினால் பலர்களும் கேட்கிறார்கள், வெள்ளிக்கிழமை நோன்பு நோக்கலாமா, வெள்ளிக்கிழமை நோன்பு வைக்கலாமா என்று. ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், நாம் வெள்ளிக்கிழமை நோன்பு நோக்கவில்லை, நாம் அரஃபாவினுடைய நோன்பை தான் நோக்கிறோம். அந்த அரஃபாவுடைய நாள் என்பது வெள்ளிக்கிழமை அமைந்து விட்டது, அவ்வளவுதான். அரஃபாவினுடைய நாள் வெள்ளிக்கிழமையாக அமைந்து விட்டது, அவ்வளவுதானே தவிர வெள்ளிக்கிழமையை தேர்ந்தெடுத்து நாம் நோன்பு நோக்கவில்லை. வேற எந்த நாள்ல வந்தாலும் நாம் என்ன செய்திருப்போம், நோன்பு வைத்திருப்போம். அதனால் அரஃபாவினுடைய நாள் வெள்ளிக்கிழமை அமைந்திருக்கிறது என்பதனால் நோன்பு நோக்க கூடாது என்பது கிடையாது. நாம் அரஃபாவினுடைய நோன்பை நோக்கிறோம், அதனால் தாராளமாக நோன்பு நோற்று கொள்ளலாம். மார்க்கம் எந்த விதத்திலையும் தடை சொல்லவில்லை. வெள்ளிக்கிழமை நோன்பு நோற்பது ஏன் மக்ரூஹாக ஆக்கப்பட்டு இருக்கிறது என்றால், எந்த அடிப்படையில் என்றால், யாராவது ஒரு மனிதர் நான் நோன்பு நோக்க வேண்டும் என்று நினைத்து வெள்ளிக்கிழமை தேர்ந்தெடுத்து ஒருவர் நோன்பு நோற்றால் அது மக்ரூஹ், நோன்பு நோக்க கூடாது. ஒருவர் நான் நோன்பு நோக்கணும் ஆசைப்படுறேன் அப்படின்னு தேர்ந்தெடுத்து வெள்ளிக்கிழமை ரொம்ப சிறப்பான நாள் தானே என்று சொல்லி ஒருவர் தனியாக வெள்ளிக்கிழமையை தேர்ந்தெடுத்து நோன்பு வைத்தால் அந்த நோன்பு தான் நோக்க கூடாது, அது மக்ரூஹான நோன்பு. அதை தவிர்த்து இது போன்ற நோன்புகள், அரஃபாவினுடைய நோன்போ அல்லது ஆஷுராவினுடைய நோன்போ மற்ற எந்த நோன்போ ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நோன்புகள் அது வெள்ளிக்கிழமையாக அமைந்து விட்டால் அந்த நாளில் நோன்பு நோற்பது என்பது தடை இல்லை, தாராளமாக நோன்பு நோற்று கொள்ளலாம். எனவே நாம் இன்றைய நாளில் செய்யக்கூடிய அத்தனை அமல்களையும் அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. மிக முக்கியமாக நாம் அடுத்து கொடுக்க இருக்கக்கூடிய குர்பானியும் அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.